மதுரையில முகாமிட்டிருக்கும் வடிவேலு காமெடியனா நடிச்சு தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் சிரிக்க வச்சுதான் தன்னோட ரீஎன்ட்ரியில காமெடியில கருத்து கலந்து சொல்லி அவங்கள சிந்திக்க வைக்க போறேன்னு தான் தெனாலிராமன் எலி படங்கள்ல நடிச்சாரு வடிவேலு. அதுல எலி படத்துல எம்ஜிஆர் பாணியில மக்களுக்கு தத்துவங்களை எல்லாம் சொன்னாரு. எம்ஜிஆர் பாணியிலையும் நடிச்சாரு. ஆனா எந்த படமும் ரசிகர்கள் கிட்ட போதிய வரவேற்பு பெறல. அதுக்கப்புறம் வடிவேலுவை மீண்டும் காமெடியன் ஆக்கலான்னு சிலர் தொடர்பு கொண்டாங்க. ஆனா அவரோ, இப்போ நான் வெறும் காமெடியன் மட்டும் இல்ல, எனக்குள்ள ஒரு கதாநாயகனும் கலந்திருக்கான். அதனால இப்போ நான் காமெடி பாதி கதாநாயகன் பாதி கலந்த கலவையாகி இருக்கேன். அதுக்கேத்த மாதிரி வேஷம் கொடுத்தா நடிக்கலாம், இல்லனா திரும்பி பார்க்காம ஓடி போயிடுங்கன்னு வசனம் பேசினாரு. விளைவு, இவர் கதாநாயகனா நடிச்ச 2 படங்களுமே காலி ஆயிடுச்சு. இன்னும் இவரை கதாநாயகன் ரேஞ்சுக்கு மீண்டும் நடிக்க வச்சு நஷ்டப்பட வேண்டியதில்லைன்னு அவரை தேடி போன தயாரிப்பாளர்கள் ஓடி வந்துட்டாங்க. இருந்தாலும் வடிவேலு கலங்கல. இனிமே எனக்கு சினிமாவில் நடிச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை, நான் போதும் போதுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இப்போ மதுரைக்கு தன்னோட முகாமை மாத்திட்டாரு. சென்னையில இருக்கும் அவரோட அலுவலகத்துல கூட அவரோட உதவியாளர்கள் மட்டுமே தங்கி இருக்காங்க. ஆக வைகை புயல் வைகை நதிக்கரையோரமே ஒதுங்கிடுச்சு.